அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சில அதாவது எப்படின்னா தோஷங்கள் அமைப்பு சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. ஜாதகன் அடிப்படையில் தாய் தந்தையருக்கு இல்லை ஜாதகருக்கும் தோஷங்கள் ஏற்படும். அந்த தோஷங்கள் அமைப்பு சொல்கிறேன். அந்த தோஷங்கள் எதனால் ஏற்படுது, எந்த கிரகத்தின் அடிப்படையில் ஏற்படுதுன்னு என்பதை இப்போ பார்ப்போம். இப்போ சூரியனுக்கு 2ல் சனி இருந்தால் தந்தைக்கு தோஷத்தை ஏற்படுத்தும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல சூரியனுக்கு 8ல் சனி, செவ்வாய், ராகு போன்ற பாவ கிரகங்கள் நின்றாலும் தந்தைக்கு தோஷத்தை ஏற்படுத்தும். சூரியனுடன் ராகு இணைந்து ராகு திசை நடப்பில் வந்தால் தகப்பனுக்கு தோஷத்தை ஏற்படுத்தும். அதே போல சூரியன் லக்னத்துக்கு 8-12 நின்றால் இந்த ஜாதகன் பிறந்த பின் தந்தை பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது தந்தை இந்த ஜாதகர் பிறந்த பிறகு வெளிநாடு செல்ல நேரிடும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல சந்திரனுக்கு 8-12 சனி பலமுடன் நின்றால் தாய்க்கு தோஷம் ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்க பிறந்த ஜாதகரின் பெற்றோருக்கு கண்டாதி தோஷங்கள் ஏற்படும், மிகவும் கொடுமையான தோஷம், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல லக்னாதிபதி 6, 8, 12ஆம் இடங்களில் தீய கிரகங்களோடு சேர்ந்து நின்றால் அந்த ஜாதகருக்கு தீராத நோய் பாதிப்புகள் ஏற்படும். எனவே லக்னாதிபதி நல்ல இடங்களில் இருந்தால் அவருக்கு சுபருடைய சேர்க்கை இருந்தாலும் அவருக்கு உடல் ஆரோக்கியம் ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ஒரு ஜாதகராக இருந்தாலும் தாய் தந்தையராக இருந்தாலும் குழந்தை பிறந்த பிறகு உடல்நிலை பாதிப்படைய செய்கிறாங்கன்னா இந்த அமைப்பின் அடிப்படையிலேயே அவங்களுக்கு பாதிப்புறோம். இது முன்னோர்கள் குறிப்பு எழுதி வச்சிருக்காங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.